விலைவாசி உயர்வை கண்டித்தும் இன்னைக்கு போராட்டம் முக்கியமான கோரிக்கை சார். என்னன்னா சரக்கு மற்றும் சேவை வரி இவங்க கொண்டு வந்த பிறகு, ஜிஎஸ்டி கொண்டு வந்த பிறகு இன்டைரக்ட் டாக்ஸஸ் மூலமாக தான் இந்திய அரசாங்கத்துக்கான வருவாய் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஒவ்வொரு மாதமும் இந்திய நிதி அமைச்சகம் கொடுக்கறது 1,80,000 கோடி, 190, 2 லட்சம் கோடி இப்படின்னு கொடுக்கறது எல்லாமே இன்டைரக்ட் டாக்ஸஸ். கரெக்டுங்களா சார்? நான் சொல்றது ஒன்று கரெக்டு தானே நான் சொல்லுது? ஓகே. இப்போ இந்த வருமானத்தை இந்த அரசாங்கம் காட்டுவது அப்படிங்கிறது என்னன்னா, நீங்கள் நான் டிவி பார்த்துட்டு இருக்கிறவங்க மளிகை கடையில் போய் வாங்கக்கூடிய, இன்னைக்கு நம்ம உப்பு வர வரி கொடுத்துட்டு இருக்கிறோம். கரெக்டு தானே சார்? உப்பு வர நீங்கள் பேக்கெட் செய்து வாங்கக்கூடிய எல்லா பொருட்களுக்கும் நம்ம ஜிஎஸ்டி பே பண்ணிட்டு தான் இருக்கிறோம். ஈவன் உப்புக்கு கூட நம்ம கொடுக்குறோம் சார். இன்னைக்கு இந்த விலைவாசி உயர்வு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது அப்படின்ட்டு இன்னைக்கு நீங்கள் ஒரு போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறீங்க. இதே விலைவாசி உயர்வைத்தான் பெரிய பிரச்சனையாக 2012 இறுதியிலிருந்து 14 தேர்தல் தொடங்கக்கூடிய காலம் வரை பிஜேபி முன்னெடுத்தாங்க. ஆனா இன்னைக்கு அது ஒரு பிரச்சனையாக இந்த நாட்டு மக்களுக்கு தெரியுதா? முதல்ல நீங்க இன்னைக்கு நாட்டு மக்களுக்கு உணர ஆரம்பித்து விட்டார்கள். ஓகே. உதாரணமா பிஜேபி ஆட்சிக்கு வருகிற வரையில் நம்முடைய மோடி அவர்கள் பேசிய பேச்சு இருக்கு பாருங்க. நீங்கள் ஒரு குடும்பத்தை நம்பி 60 வருடங்கள் இருந்திருக்கிறீர்கள். ஓகே. என்னை நம்பி 60 மாதங்கள் கொடுங்கள், நான் பெட்ரோல் விலையை குறைத்து காட்டுவேன், 55 ரூபாய்க்கு கொண்டு வந்துருவேன். கேஸ் விலையை 400 ரூபாயில் அப்படியே வச்சிருவேன்னாரு. ஆனால் அதெல்லாம் மாறி போச்சு. 450 ரூபாய்க்கு 45 ரூபாய்க்கு கொண்டு வந்துருவாரு. 45 ரூபாய்க்கு. இப்போ இன்னைக்கு பெட்ரோல் விலை என்னன்னா உலக மார்க்கெட்டில் குறைஞ்சிருக்கு. உலக மார்க்கெட்டில் ஒரு கச்சா எண்ணெய் விலை குறைஞ்சிருக்கு. ஆனால் இந்திய நாட்டில் என்ன சொன்னாங்க? ஆட்டோமேட்டிக்காக ஏறும் இறங்குனாங்க. வாரம் ஆட்டோமேட்டிக்காக திங்கட்கிழமை ஏறும் இறங்குனாங்க. இப்போ ஆட்டோமேட்டிக் மிஷின் ரிப்பேர் ஆயிடுச்சு போல இருக்கு. பெட்ரோல் விலையை குறைக்கல, டீசல் விலையை குறைக்கல. அது ஒரு பக்கம். இதுவரையில் எந்த அரசாங்கமும் உப்புக்கு வரி போடல. ஜிஎஸ்டி கொண்டு வந்தீங்க. நீங்கள் நல்லா கவனிங்க, இந்திய நாட்டு மக்கள் எப்படி சுரண்டப்படுகிறான் என்பதற்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். நீங்கள் சம்பளத்தை வாங்கும்போதே வரி கட்டுறீங்களா? முதல் வரி சம்பளத்தில் வாங்குற வருமான வரி. அடுத்தது என்ன? நீங்கள் 2 வீலர் வாங்குவீங்க, கார் வாங்குவீங்க, அதுக்கு வரி. ரோட் டாக்ஸ் வேற. நீங்கள் ரோட் டாக்ஸ் கட்டிட்டு ரோடில் போனீங்கன்னா அங்கே டோல்கேட்ல டாக்ஸ். நல்லா எந்த நாட்டிலும் இல்லை, பல நாடுகள் இருக்கு. நான் அந்த ஸ்காண்டினேவியன் கண்ட்ரீஸ்னு இருக்கு, நார்வே, பின்லாந்து போன்ற நாடுகள்லாம். அங்கெல்லாம் ஒரு தடவை வரி கட்டிங்கன்னா எந்த வரியும் கிடையாது. ஆனா மாத சம்பளம் வாங்குறவங்க ப்ரொவிஷனல் டாக்ஸ் வர கட்டிட்டு இருக்கிறோம் சார். ப்ரொஃபஷனல் டாக்ஸ் ஒண்ணு. ப்ரொஃபஷனல் டாக்ஸ் கட்டுறீங்க, வருமான வரி கட்டுறீங்க, அதுக்கப்புறம் எந்த பொருள் வாங்கினாலும் வரி கட்டுறீங்க. குடிக்கிற தண்ணிக்கு வரி, நீங்க பாட்டில்டு வாட்டர் இருக்குல்ல அதுக்கு வரி. அப்படி எல்லா வரியும் கட்டிக்கிட்டு இருக்கீங்க. அதனால தான் 2.25 லட்சம், 2 லட்சம் கோடி, 1.25 லட்சம் கோடி மாசம் வசூலாகிட்டு இருக்கு. அதனால நாங்க என்ன கேட்கிறோம்னா, அடிப்படை உணவுப் பொருட்களுக்கு ஜிஎஸ்டி வரியிலிருந்து விலக்கு கொடுக்கணும். ஓகே. சாதாரண மக்கள் பயன்படுத்துகிற ஆடை அதுக்கு நீங்க கொடுக்கணும். 500 ரூபாய்க்கு குறைஞ்ச செருப்பு, 120 ரூபாய்க்கு செருப்பு வாங்குறோம் யாருங்க? 500 ரூபாய்க்குள்ள செருப்பு வாங்குறோம், அதுக்கு நீங்க வரி விலக்கு கொடுக்கணும். இப்படி பல்வேறு கோரிக்கைகளை வச்சிருக்கோம். அதில் முக்கியமான இந்த விலைவாசியை குறைன்னு நம்ம சொல்லும்போது என்னன்னா, இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பிரைஸுங்கிறது இருக்கு பாருங்க. இன்னைக்கு பெட்ரோல் அடிப்படையில் பெட்ரோலுக்கும் டீசலுக்கும் கேஸுக்கும் வரி போட்டீங்கன்னா எந்த பொருளுக்கும் விலை குறையும் சொல்லுங்க? எல்லா பொருளுக்கும் வரி உயர்வுக்கும் காரணமாக இருப்பது பெட்ரோல், டீசல், கேஸ். ஒரு தடவை நம்ம விவாதத்தில் கலந்துக்கிட்டவர் சொன்னார், அதாவது இந்த காமன் கேஸ் பயன்படுத்துவாங்கல்ல சமையலுக்கு, வணிக சிலிண்டர், அதை வணிக சிலிண்டர்னு சொல்லக்கூடாதுங்க, அது சமூக சிலிண்டர்னு சொல்லுங்க. ஞாபகம் இருக்கா? ஹோட்டல் சங்க உரிமையாளர், இது சொசைட்டிக்காக நாங்கள் செலவு பண்றது, அதனால நீங்க கமர்ஷியல் சிலிண்டர் என்ற வார்த்தையை தவறு என்று சொன்னார். இப்போ எல்லாம் ஏறிக்கிட்டே இருக்குங்க. அப்போ மக்கள் வாழ முடியாது. நீங்க ஒரு நாள் சம்பளம் எவ்வளவு? நான் அதான் சொன்னேன், 173 ரூபா எங்களுக்கு சம்பளம் நிர்ணயித்தா எப்படி தொழிலாளி வாழ்வான்? இந்திய நாட்டில் வாழ்வது போல் எல்லோரும் நடித்துக் கொண்டு இருக்கிறோம். உண்மையான வாழ்க்கை இந்திய நாட்டு தொழிலாளி வாழவே இல்லை, அவன் வாழ்வதாக நடித்து கொண்டிருக்கிறான். அப்போ ஒரு நாகரிகமான வாழ்க்கைக்கான ஒரு போராட்டம் தான் இந்த போராட்டம். இதில் எங்களுடைய தனிப்பட்ட கோரிக்கை எதுவுமே இல்லைங்க. சம்பளத்தை உயர்த்து நாங்கள் எங்கேயும் கேட்கல, எனக்கு ப்ரமோஷன் கொடுங்க எங்கேயுமே கேட்கல. இது எல்லாமே தேசத்துக்காக. அதில் முக்கியமான ஒரு கோரிக்கை அவர் சொன்னார் பாருங்க, எம்ப்ளாயி ஸ்டேட் இன்சூரன்ஸ் கார்பரேஷன். இந்த எம்ப்ளாயி ஸ்டேட் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் அல்லது எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் என்ற கான்செப்டை கொண்டு வந்தால் டாக்டர் B.R. அம்பேத்கர் எல்லாம் ஞாபகம் வச்சுங்க. இன்னைக்கு இந்த கட்டுமான தொழிலில் ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. 70,000 கோடி ரூபாய் எங்கள் பணம் இருக்குங்க, 30 கோடி பேர் அதில் உறுப்பினராக இருக்காங்க. நாங்கள் என்ன கேட்குறோன்னா, ஒரு 50 லட்சம், அதாவது 5-10 லட்சத்துக்கு நீங்கள் ஒரு வீடு கட்டினாவே 1% நலநிதினு ஒதுக்கணுங்க.
கட்டடம் கட்டுற தொழிலாளிக்கு ஏதோ ஒன்று ஆகி போச்சுன்னு வச்சுங்க, அந்த 1% நிதியை நீங்க அரசாங்கத்துக்கு கொடுக்கணும். ஆனா அதை மாத்திட்டு 50 லட்சத்துக்கு மேலனா தான் நான் பணம் கொடுப்பேன்னா என்னங்க அர்த்தம்? ஓகே. அப்ப இது யாருக்கான சட்டம்? 70,000 கோடி ரூபாய் பணம் இருக்கு, 30 கோடி உறுப்பினர்கள் இருக்காங்க எம்ப்ளாயி ஸ்டேட் இன்சூரன்ஸ்ல, ஆனா ஒரு பைசா கூட கொடுக்கப்படவில்லை பாஜக ஆட்சியில. இது ஒரு முக்கியமான. அடுத்து மின்சார சட்ட திருத்தம் முக்கியமானது. சாதாரண மக்கள் மின்சார சட்ட திருத்தம் கொண்டு வந்து ஸ்மார்ட் மீட்டரை பொருத்த வேண்டும் என்று சொல்வது யார்? மத்திய அரசாங்கம். மாநில அரசாங்கம் இல்ல, மத்திய அரசாங்கம். பல மாநில அரசாங்கம் காலம் தாழ்த்துகிறார்கள் அல்லது நடைமுறைப்படுத்தாமல் இருக்கிறார்கள். அந்த மின்சார சட்ட திருத்தத்தின் காரணமாக கட்டாயமாக ஒவ்வொரு 6 மாதத்துக்கு விலையை ஏற்றணும்னு சொல்றாங்க. இப்ப அப்படி அது இது விலைவாசியை குறைக்கிற திட்டமா? இதுதான் மோடியுடைய விலைவாசியை குறைக்கிற திட்டமா? அவர்கிட்ட நீங்க ஏதாவது கேள்வி கேட்க இல்ல, விரும்புறீங்களா? அவர் கேட்டதுதான் பதில் சொன்னேன். இல்ல நான் ஒரு குறைந்தபட்சம் இதுல துரைப்பான் அவர் சொன்னாரு, ஏன் முதலாளிகளை அவருக்கு கண்ணுக்கு முன்னாடி அம்பானி அதானி. எனக்கு அம்பானி அதானி இல்ல விஷயம், என்னுடைய சம்பளம் குறையுது. ஒருத்தருடைய லாபம் ஒரு மனிதனுக்கு எவ்வளவுங்க லாபம் வரலாம்? நீங்க அரசாங்கம் பிக்ஸ் பண்ணிருக்க ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 8% அதிகபட்சம், அது கூட இல்ல 7.59. ஆனா ஒரு மனிதருக்கு 25% லாபம் வருகிறது, இன்னொரு மனிதனுக்கு 30% லாபம் வருகிறது, இன்னொரு மனிதனுக்கு 59% லாபம் வருகிறது. ஆனா என்னுடைய தொழிலாளியோட சம்பளம் குறைந்து கொண்டே போகிறது. அந்தந்த மாநிலத்தில் அந்தந்த மாநில மொழிகளில் தேர்வு எழுதி அந்தந்த மாநிலத்தில் தேர்ந்தெடுக்கணும். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு கடலூர் பக்கத்துல ஒரு பெரிய விபத்து ஏற்பட்டது, ரயில்வே கேட் மூடுறது. அவருக்கு ஹிந்தி தெரியும், எனக்கு தமிழ் தெரியும். அதே மாதிரி மதுரையில இருந்து திருநெல்வேலி போற ஒரு ரயில், எழுத்தாப்புல ஒரு ரயில் வருதுங்க. எழுத்தாப்புல வர்ற ரயில இங்க இருக்க ஸ்டேஷன் மாஸ்டராலையும் அங்க இருக்க பைலட் ஓட்டுறவருக்கும் டிரைவருக்கும் கம்யூனிகேட் பண்ணிக்க முடியல. ஏன்னா இவருக்கு தமிழ் தெரியும், அவருக்கு ஹிந்தி மட்டும் தான் தெரியும். அப்போ அடிப்படை பிரச்சனைகளுக்கு நாங்க என்ன கேட்கிறோம்னா, அந்தந்த மாநிலத்தில் அங்கங்க ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷன் ஏற்கனவே இருந்தது, அவர்கள் மூலமாக தேர்வு நடத்த வேண்டும். அகில இந்திய அளவில் தேர்வு நடத்தக்கூடாது. அந்த மாநில மொழி தெரிந்தவர்கள் மட்டுமே அந்த மாநிலத்துக்கு வர வேண்டும். அண்ணே இங்க பாருங்களேன், 52,000 கோடி, நீங்க தயவு செஞ்சு கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க. 52,000 கோடி ரூபாயை தமிழ்நாடு அரசாங்கம் தமிழ்நாடு கல்வித்துறைக்காக மட்டும் ஒதுக்குகிறது. இந்திய அரசாங்கம் இந்த மொத்த தேசத்தினுடைய கல்விக்காக எத்தனை லட்சம் கோடி ஒதுக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? இல்ல நான் சொல்லணுமா? சொல்லுங்க. 1.5 லட்சம் கோடி நினைக்கிறேன். 1.5 லட்சம் கோடி எல்லாம் கிடையாது, 1,24,000 கோடி. அவ்வளவுதான். நீங்க அதனால நீங்க மாநில அரசாங்கம் இந்த 52,000 கோடியில தான் அரசு ஆசிரியர்களுக்கு சம்பளமும் கொடுக்குறாங்க. ஒரு விஷயம், அதனால நீங்க கம்பேரிட்டிவ் பண்ணாதீங்க. இல்ல, நான் ஒரு விஷயத்தை ஒத்துக்கிறேன். மத்திய அரசா இருந்தாலும் சரி, மாநில அரசா இருந்தாலும் சரி, அத்த கூலிகளாகவோ அல்லது தினக்கூலிகளாகவோ அல்லது கான்ட்ராக்ட் எம்ப்ளாயிஸோ எந்த மாநில அரசும் நடத்தக்கூடாது. அதுல ஒரு கோரிக்கை. அதனால நாங்க இந்த அரசாங்கம் அந்த அரசாங்கம் பார்க்கல. இல்ல, அவர் சொன்னது போக்குவரத்து ஊழியர்களுக்கு ஓய்வூதியம் கொடுக்க வேண்டும் என்பதற்காக ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி இருக்கிறோம், நடந்து கொண்டும் இருக்கிறது. அதையும் நிவாரணம் என்ன கிடைச்சது? என்ன தெரியாம பேசுறீங்க நீங்க? நீங்க பேச